சார் சார் நான் பிரியாவோட அக்கா ஃபீஸ் கொடுக்க அந்த ஃபீஸ் கட்டாதனால ஹால் டிக்கெட் கொடுக்கலன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஆ இல்லையே, ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்களே. இப்பதான் ஒருத்தர் மொத்த ஃபீஸையும் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காரு. யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லைல்ல, யார் காசு கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பீங்க. ஹலோ ஹலோ சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் உங்களை இதெல்லாம் பண்ண சொல்றது? எங்க போனாலும் வந்துடுறீங்க. இந்த சிம்பத்தி டிராமா எல்லாம் என் கிட்ட வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அம்மா இருமா, நான் தான் பீஸ் கட்டினேன். இதெல்லாம் உங்க அப்பா கொடுத்த கடன் தான். அவர் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு. அவர் இல்லாம நீ கஷ்டப்படுறேன்னு தான் கட்டினேன். இவ்வளவுதாம்மா என்னால முடிஞ்சது. உங்ககிட்ட 2 நிமிஷம் தனியா பேசலாமா? உங்க அப்பாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் சாஃப்ட் காப்பி இருக்கா? யா என்ன? 2லயும் வித்தியாசம் இருக்கா? ஆமா. அதுல உங்க அப்பா கார்டியாக் அரெஸ்ட்ல செத்துருக்காங்கன்னு இருக்கு. அது உண்மை இல்ல. உங்க அப்பாவை நெஞ்சில் அடிச்சதால மூச்சு நின்னு போயிருக்கு. உங்க அப்பா கேஸ் ஆகல. அவர் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. உங்க அப்பாவை கொண்டு உங்ககிட்ட வர மாட்டேன் என்ன நிச்சயம். அதுக்காகத்தான் உங்களை சுத்தி சுத்தி வர்றேன். வெறும் பொண்ணுங்க தானே, வேற யாரு இருக்கா? அவனை கொலை பண்ணா யார் கேட்பா? அப்படி அவன் நினைச்சிட கூடாது இல்ல, ஒருத்த கேள்வி கேட்கணும் இல்ல. அதான். ஓகே, இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் என் தங்கச்சிங்களும் உங்க கூட சேர்ந்து அவனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினா செத்த எங்க அப்பா உயிரோடு வந்துட்டு வரா? போனது போனது தானே. எங்களுக்கு பழி வாங்குறது முக்கியமா இல்ல வாழ்க்கை முக்கியமா? எங்களுக்கு வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். அதனால இதோட இதை விட்டுடுங்க. சூப்பர். அவனை கொன்னவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். வாங்கடா.